ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னா, ஜூன் மாசத்துக்கான ஆர்ஜித சேவா டிக்கெட் நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுது. ஸோ இதுல வந்து என்னென்ன மாதிரி டிக்கெட்ஸ் இருக்கும், ஸோ இதோட புக்கிங் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த சேவால புக் பண்ணி இருக்கிறவங்களுக்கு தெரியும். பட் புதுசா புக் பண்ணலான்ற பிளான்ல இருக்கவங்க, தரிசனம் போறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது அப்படின்னா புக் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்றேன். ஜூன் மாசத்துக்கான கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா 1/6/2023 இருந்து அந்த மாசம் 30/6/2023 வரைக்கும் நாளைக்கு காலையில ஷார்ப்பா 10 மணிக்கு ஓபன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க புக் பண்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா லாகின் ஐடி பாஸ்வேர்டு வேணும். ஸோ லிங்க் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு 10 மணிக்கு ஓபன் ஆகுதுன்னா 9:30 மணிக்கு கூட நீங்க லாகின் பண்ணி வெயிட் பண்ணலாம். உங்களோட லாகின் ஐடி, பாஸ்வேர்ட், இந்த கேப்சா கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க வந்து இதுலயும் புக் பண்ணலாம், டிடிடியோட ஆப்லயும் புக் பண்ணலாம். டிடிடி ஆப்ல நம்ம வந்து லாகின் பண்ண தேவையில்லை, டைரக்டா நமக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணும்போது லாஸ்ட் டைம் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது, லாகின் இஷ்யூ இருந்தது, ஆப்லயும் வந்து பேஜ் ஓப்பன் ஆகல. அதனால நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இதுல வெப்சைட்ல வந்து லாகின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆப்லயும் வந்து அந்த பேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்க அதுலயும் ட்ரை பண்ணுங்க. சர்வீசஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல உங்களுக்கு சேவா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆன்லைன் சேவாவுக்கு மேல இருக்க சேவா அப்படின்ற ஆப்ஷன். இதுல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்ரீவாரி சேவா திருமலா அப்படின்ற ஆப்ஷன் தான். ஸோ இதை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸ்டில் இப்போ வரைக்கும் மே மாசம் வரைக்கும் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஜூன் மாசத்துக்கு தான் நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆக போகுது. இப்போ இந்த சேவால என்னென்ன சேவாஸ் இருக்கு, ஸோ எத்தனை பேர் வரைக்கும் புக் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இதுல சேவா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேல இருக்க இந்த 4 சேவா எப்பயுமே எல்லா மாசமுமே இருக்கும். கல்யாணோற்சவ சேவா அப்படின்றது மேல் ஃபீமேல் 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுல நிறைய வந்து ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகக்கூடிய சேவா இதுதான். கல்யாணம் ஆகாதவங்க, அதே மாதிரி ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாம பல தடைகள் இருக்கிறவங்க இந்த கல்யாணோற்சவ சேவால பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகும், அந்த கல்யாண தடை வந்து நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகக்கூடிய ஒரே சேவா இந்த கல்யாணோற்சவ சேவா தான். அதனால உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இருக்கு, இல்லைன்னா எனக்கு வந்து இந்த கல்யாணோற்சவத்தை வந்து பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருக்கு அப்படின்றவங்க இந்த சேவா வந்து புக் பண்ணுங்க. கல்யாணோற்சவ சேவா உங்களுக்கு வந்து 2 பேத்துக்கு தான் புக் பண்ண முடியும். ஸோ ஒரு சேவா மேக்சிமம் 2 பேத்துக்கு தான். இந்த கல்யாணோற்சவத்துல ஒரு நபருக்கு 500 ரூபாய், நம்ம 1000 ரூபாய் கட்டி 2 பேத்துக்கு வந்து புக் பண்ணணும். ஊஞ்சல் சேவா பொறுத்த வரைக்கும் கல்யாணோற்சவத்துக்கு அடுத்ததா ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகக்கூடிய சேவா ஊஞ்சல் சேவா தான். ஓகேங்களா? ஸோ இது 2 தான் ரொம்ப ஃபாஸ்டா தீந்துரும். மற்ற 2 சேவாவும் ஓரளவுக்கு இருக்கும். ஊஞ்சல் சேவால ஒரு நபர் கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம், 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்க எப்படி வேணாலும் புக் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து ஒரு நபருக்கு 500 ரூபாய் தான். 2 பேரும் நீங்க புக் பண்ண போறீங்கன்னா 1000 ரூபாய். 10 வயசு 11 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களை நீங்க தாராளமா கூட்டிட்டு போகலாம். அவங்களுக்கு சேவா டிக்கெட் புக் பண்ண தேவையில்லை. அம்மா அப்பா 2 பேத்துக்கும் நீங்க பண்ணிட்டு இதுல நீங்க கூட்டிட்டு போகலாம். ஸோ இந்த கல்யாணோற்சவம் ஊஞ்சல் சேவாவும் கோவிலுக்குள்ள நடக்கும். சேவா முடிச்சதுமே நம்ம மூலவர் தரிசனம் பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடலாம். இப்போ 300 ரூபா தரிசனம் புக் பண்ணி போனீங்க அப்படின்னா நம்ம லைன்ல ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு ஸோ சம் ஆஃப் டைம் ஒரு 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ 3 மணி நேரம் நமக்கு தரிசனம் பார்க்க ஆகும். ஆனா இந்த சேவாவை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்சிமம் ஒரு 1-லேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ள கூட நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். கல்யாணோற்சவ சேவா ஊஞ்சல் சேவாவும் அந்த சேவா முடிச்சதும் உடனே நமக்கு சாமி பார்க்க வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ மற்ற டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு இந்த டிக்கெட் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதுவும் வந்து நமக்கு என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டும் சுபதம் என்ட்ரி வழியாக தான் அலோவ் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சேவால பார்ட்டிசிபேட் பண்ணாமல் நம்ம தரிசனம் போகலாம், ஏன்னா இதில் வந்து டைம் அப்படின்றது அந்த சேவா டைம் தான் உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும். இப்போ 12 மணிக்கு சேவா நடக்குதுன்னா நம்ம 12 மணிக்கு போகக்கூடாது. ஒரு 10 மணி 11 மணி நம்மளோட ரிப்போர்ட்டிங் டைமை வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம வந்து ரிப்போர்ட் ஆகுற மாதிரி இருக்கும். கல்யாணோற்சவம் 1 ஹவர் நடக்கும், மீதி சேவா எல்லாமே ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த மாதிரி தான் நடக்கும். சப்போஸ் நான் சேவா டைம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நீங்க தாராளமா மூலவர் தரிசனம் பார்த்துக்கலாம். இதுல சேவாவும் பார்த்துக்கலாம், மூலவர் தரிசனம் பார்த்துக்கலாம், 2 ஆப்ஷன் இருக்கு. சகஸ்கர தீபலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் எல்லாம் ஒரு நபர் கூட புக் பண்ணிக்க முடியும். மேலுக்கு மட்டும்னாலும் புக் பண்ண முடியும், ஃபீமேலுக்கு மட்டும்னாலும் தாராளமா புக் பண்ண முடியும். ஜூன் மாசத்துல எல்லா நாளும் ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்னா மேபி ஏதாவது ஸ்பெஷலான டேஸ், ஒரு ஃபெஸ்டிவல்லாம் வருது அப்படின்னா அந்த மாதிரி நாட்களுக்கு வந்து இருக்காது. இப்போ ஏப்ரல் மாசத்துக்கே வந்து 3, 4, 5 அன்னைக்கெல்லாம் வந்து வசந்தோற்சவம் இருக்கு அப்படின்றனால அன்னைக்கெல்லாம் சேவாவே ஓப்பன் பண்ணல. அந்த மாதிரி ஸ்பெஷலான டேஸ்க்கு சேவா ஓப்பன் ஆகாது. திரும்ப ஓப்பன் பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க, ஏன்னா அந்த நாட்கள்ல சேவா வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் ஓப்பன் ஆகாது.
ஸோ அது வந்து நீங்க 10 மணிக்கு ஷார்ப்பா ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாம் கிரீனா வந்து ஷோ ஆகும். இந்த இடத்துல என்ன சேவாவோ அந்த சேவாவை நீங்க செலக்ட் பண்ணிட்டு எந்த டேட்ல உங்களுக்கு வேணுமோ அந்த டேட்டை நீங்க செலக்ட் பண்ணி இங்க நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ண அந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து ஷோ ஆகும். அதை டிக் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ்ல மேக்ஸிமம் 2 பேர் வரைக்கும் செலக்ட் பண்ண முடியும். 2 பேர் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கொடுக்கணும். இந்த டிக்கெட் புக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம 5 ஐடி ப்ரூஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு. ரேஷன் கார்டு பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட ஃபேமிலியில எந்தெந்த மெம்பர் வந்து ரேஷன் கார்டில் பேர் இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே அந்த ரேஷன் கார்டை நீங்கள் ஐடி ப்ரூஃபாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் ஒரு விஷயம். ஒரு லாகின் ஐடியில் மேக்ஸிமம் 2 பேருக்கு தான் பண்ண முடியும். இன்னும் 2 பேருக்கு வேணும்னா நீங்கள் இன்னொரு லாகின் ஐடியில் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த சேவாவோட ஃபுல் டீட்டெயில்ஸ். பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான சேவா கன்ஃபர்மேஷன் ஆகி உங்களுக்கு டிக்கெட் காப்பி வந்து வந்துடும். அதிலே உங்களுக்கு வந்து எங்கள் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட், என்ன டைமிங் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க, என்ன சேவா புக் பண்ணியிருப்பீங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வந்து இருக்கும். இப்போ ஒரு தடவை நம்ம ஒரு லாகின் ஐடியில் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பவும் 180 டேஸ் கழிச்சு தான் திரும்ப அதே லாகின் ஐடியில் அதே ஐடிக்கு நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்கும். சேவா வந்து புக் ஆகாது. இது திருமலைக்கு சேவாவுக்கு மட்டும் நீங்கள் புக் பண்ணியிருந்தா அந்த மாதிரி, இதே லோக்கல் சேவாவுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம். ஒரு டெம்பிளுக்கு நம்ம புக் பண்ணோம்னா ஒரு டைம் பீரியட் வச்சிருக்காங்க. ஏன்னா இன்னொருத்தவங்களுக்கும் அந்த சேவால பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம வேற ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்ணி கூட இன்னொரு ஐடியில கூட தாராளமா பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகும்போது இது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருந்தால் தாராளமா பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான அக்கமடேஷன் வந்து காமன் அக்கமடேஷன் ஓப்பன் பண்ணும்போது தான் புக் பண்ணிக்கணும். உங்களுக்குன்னு தனியாக எந்த அக்கமடேஷனும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. காமனாக வந்து ஜூன் மாதத்துக்கு ஒரு அக்கமடேஷன் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இதுதான் இதில் இருக்க முக்கியமான விஷயம். தேவைப்பட்டுச்சுன்னா புக் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து சேவா டிக்கெட் புக்கிங்லேருந்து மூலவர் தரிசனம் வரைக்குமே நான் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அது வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு அந்த லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சேவா வந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து எஸ்எஸ்டி டோக்கன் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு காலையில் 3 மணிக்கான ஸ்லாட்டோட டிக்கெட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு தர்ஷன் வந்து டைரெக்டாக போகக்கூடிய தரிசனமே சில பேர் வந்து 1 மணி நேரத்திலே பார்த்துட்டு வந்தாங்க. கிரவுண்ட்ல எல்லாமே எதுவுமே வைக்கவே இல்லை. இன்னைக்கு உகாதி அப்படின்றனால யாரையும் வந்து வெயிட்டிங் ஹால்லாம் வச்சதாவே இல்லை. ரொம்ப ஃப்ரீயா டைரக்ட் தரிசனம், அதாவது நேரடி தரிசனமுமே ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு. லைன்லேயே மூவ் ஆகி சாமியை பார்த்துட்டு வெளியில வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. க்ரௌடு ஓரளவுக்கு இருந்துதான். பட் இந்த தர்ஷனிக்கு நல்ல தரிசனம் அப்படின்றது தான். நாளைக்கு வியாழக்கிழமை அப்படின்றதுனால நிறைய பேர் நேத்திர தரிசனம் பார்க்க போவாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் க்ரௌடு வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. யாராவது இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் அவைலபிள் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். ஒரு தடவை ஆதார் கார்டு யூஸ் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா 30 டேஸ், அதாவது 31 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நீங்க அதே ஆதார் கார்டை யூஸ் பண்ணி வாங்க முடியும். ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. எல்லாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் அப்படின்றனால எல்லா விஷயத்துக்கும் அதே தான். ரூம் புக் பண்ணிங்கனாலும் சேம் ஆதாரை வச்சு நம்ம இன்னொரு தடவை ரூம் புக் பண்றதுக்கும் 30 டேஸ் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டம் எல்லாமே வந்து அடுத்த இன்னொரு பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்றேன். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.